Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வீடியோ தாங்க. நம்ம வந்து ராஜபாளையம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதாவது சிவகாசி டு ராஜபாளையத்து வரைக்கும் ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கேன். என் வண்டியில் வந்து எல்லாமே பெட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், டாப் பாக்ஸ் எங்கடான்னு கேட்டிங்கன்னா டாப் பாக்ஸ் போடுறதுக்கு தான் போகிறோங்க. புதுசாக ஒரு டாப் பாக்ஸு, புதுசாக ஒரு பேனியர்ஸு, 2 பேனியர்ஸு எல்லாமே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு அங்கேயே வச்சு மாட்டிடலாம் அப்படிங்கிற பிளானோட நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 165 கிலோமீட்டர் வரும். போகிற வழி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, அதுக்கப்புறம் ராஜபாளையம் அந்த வழியாக போகிறேன். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க, அந்த விஷயம் நடக்க போகுது. பேனியர்ஸ் வந்து நம்ம கரும்பொலிக்கு வேறு லெவலில் மாட்டணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டு இருந்தேன். சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரும்பொலிக்கு டாப் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, பேனியர்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேனியர்ஸ் டாப் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நான் வந்து அது ரிசீவ்டு ஃபோட்டோ தான் பார்த்தேன். மற்றபடி அதை நேரில் நான் பார்க்கல. எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கும், நம்ம கரும்பொலியில் அது மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும். இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஐட்டம் இருக்குது. அதாவது இந்த சேடில் ஸ்டே, இந்த நம்ம பேனியர்ஸ் புதுசாக போட்டோம்னாச்சுன்னா இந்த ஸ்டே போட முடியாது. ஸோ அதுக்கு உண்டான வேறு ஸ்டே வந்து நான் எஸ்டி கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எஸ்டியோட ஓன் ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த பிளேட்டு, நம்ம டாப் பாக்ஸ் வந்து இது பிளாஸ்டிக் டாப் பாக்ஸுக்கு உண்டான பிளேட்டு. நம்ம இப்போது போடுறது வந்து பார்த்திங்கன்னா வேறு மெட்டல் டாப் பாக்ஸு. ஸோ அதுக்குண்டான பிளேட்டு வந்து ஒரு புதுசாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டாப் ரேக்குமே பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு வந்து ரகு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஓசூரில் ஷாப் வச்சுருக்காப்புல, சேனலும் வச்சுருக்காப்புல. நிறைய வண்டிகளுக்கு அவர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ அவர்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். அதையுமே இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். மேலே இதுக்கடா ஸ்டாண்டு அப்படின்னாச்சுன்னா எங்கேயாவது நிறுத்தி நம்ம போடுறத ஒரு டைம் லேப்ஸ் அப்படி இப்படி எடுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இந்த நம்ம என்னது கேமரா ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் டேங்க் பேக் மட்டும் வச்சுருப்பேன். அப்புறம் ஜாக்கெட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். செம சூப்பராக இருக்க போது ரைடு. காலையில் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. வீட்டு கடமைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் ஒரி இல்லை, செம ஜாலியாக நம்ம வந்து கிளம்பி போயிட்டே இருப்போமா. ஸோ ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு. வேறு லெவலில் ஃபீல் இருக்குது எனக்கு. நம்ம இந்த 2 பெட்ரோல் கேனு தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தோம், மாட்டியிருந்தோம். அதுக்கப்புறமே அந்த வீடியோவில் சொல்லிப்பேன் பின்னாடி 2 மாட்ட வேண்டியிருக்குடா அப்படின்ட்டு. வந்துருச்சு, நம்ம பொருள் நம்மக்கிட்ட வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. இந்த ரைடு முடித்ததுக்கப்புறம், அதாவது இந்த போய் நான் மாட்டினதுக்கப்புறம் அடிப்பொலியான ஒரு செக்மெண்ட்டில் நான் வண்டி ஓட்ட போகிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனாலும் நமக்கு உற்சாகம் குறைவில்லை. சந்தோஷமாக இருக்குங்க, செம்ம ஹாப்பி. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு பொருளை வாங்கும்போது, அதை வாங்கி நம்ம வண்டியில் மாட்டும் போது இருக்கிற சந்தோஷம் ரியலாக இப்போ தாங்க அனுபவிக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே நான் வந்து திடீர்னு பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற சோழிலாம் இல்லை. திடீர்னு ஏதாவது கடனை வாங்குவேன், இல்லைன்னா எம்ம ஃபைனான்சியர்கிட்ட காலில் கையில் விழுந்து ஏதாவது வாங்கி பொருளை வாங்கிடுவேன். அப்போ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கல. இப்போ தான் ஒரு 2000 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா இப்படி சேர்த்து ஒரு பொருள், பெரிய பொருள் வாங்கியிருக்கேன். அதோட எக்ஸைட்மெண்ட் வேறு லெவலு. பெட்ரோல் போடலை. பெட்ரோல் வந்து 2 பங்குக்கு போனேன். 2ம் க்யூ கணக்கில் கூட்டம் இருக்குது. ஒரு 10 பேராவது நிற்பாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் குறைஞ்சது அவங்களுக்கு போட்டு நம்மள்கிட்ட போடுறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன். இந்த ஊரை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, முடிஞ்சால் அதில் போடணும். சுத்தமாக இல்லை. நான் வந்து கேரளாவில் போட்டதுங்க கடைசியாக. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து போடவே இல்லை. அதுவும் கேரளாவில் கும்பூரில் ஒரு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி போட்டேன்ல, அதுதான். இப்போது பெட்ரோல் அதான் ஆக்சுவலி போகும். பெட்ரோல் பங்கு இங்கே பக்கத்தில் இருக்குது, பிரச்சனை இல்லை. சொல்கிறேன், நான் அங்கே போட்டது இது வரைக்கும் ஒப்பேற்றிட்டேன். இல்லை என்னாச்சு, இங்கேயும் கூட்டமாக பாருங்க. பைக்கிங் ஒரு 4 இருக்குது, கார் 1, அப்புறம் பைக்கு அந்த பக்கம் ஒரு 4 இருக்குது. என்னாச்சு? சரி நம்ம போவோம். அப்படியே என்ன இப்போ தெரியலையே, 2 பெட்ரோல் பங்க்லேயும் கூட்டமாக இருந்துச்சுங்க. இதுலேயும் கூட்டமாக இருக்குது. இதுலேயும் நான் இப்போ இந்தியன் ஆயில் தான் போடணும்னு விருப்பப்படலை, மற்ற பங்க்லேயும் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயுமே கூட்டமாக இருக்குது. என்ன நடக்குதுயா இங்கே நம்ம ஊரில்? பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடா? ஓகே கைஸ், ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. நமக்கு இது எந்த இடம்னாச்சுன்னா முத்தையாபுரம், ஸ்பிக் நகர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த பெட்ரோல் பங்க் கொஞ்சம் பெருசுன்றதுனால ஃப்ரீயாக இருக்குது. இங்கேயுமே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டு போயிடுவோம். ஒரு சின்ன பேரிகார்டு தாங்க.
சொடக் சொடக். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 106 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 12 மணிக்கு போய் சேருவேன்னு கூகுள் மாத்தாச்சு சொல்லுது. ஆனால் இனிமேல் ஃபுல்லாக 4வே தான், எட்டயபுரம் வரைக்கும் 4வே தான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போயிடுவேன். நான் 11:45 என்னோடய கணக்கு வச்சுருக்கேன். 12:10க்கு போகிற மாதிரி கூகுள் சொல்லுது. குறைச்சிடலாம், கூகுளை நம்ம பீட் பண்ணி கண்டிப்பாக குறைச்சிடலாங்க. இலை 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 வண்டி ஓட்ட விட்றானுங்களா படக்கு படக்கு படக்குன்னு திருப்பிக்கிட்டு. பின்னாடியே கார் வந்துச்சா தலை முட்டிலையே இல்லையே. என்ன இவங்க வண்டி ஓட்டுற முறையே சரியில்லையாப்பா தூத்துக்குடிக்காரனுவா. அதுக்கு தான் இந்த ரோட்டில் லாரி இப்படி அநியாயம் பண்ணுவாங்கன்னு தான் கம்ப்ளீட்டாக இரும்பு பேரிகார்டு போட்டிருக்காங்க. அப்படியும் அவங்களோட அநியாயம் அதிகமாய்த்தான் இருக்கிறது. சொல்லி வாய மூடலை, சடக்குன்னு வந்துட்டேங்க. வண்டி நார்மலாக அந்த 100 110 பிடிச்சிட்டு இருக்கனால நம்ம குறி வைக்கிற ஊர்களை பட் பட் பட்டு பட்டுன்னு வந்துடுது. மணி 10 ஆகுது. ஸோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம நண்பருக்கு கொஞ்சம் மிக்சர் பக்கோடாலாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம். சீனிவாசன் மிட்டாய் கடை ரொம்ப ஃபேமஸுங்க. இது தங்கபாண்டியன் மிட்டாய் கடைன்னு ஒன்று இருக்கும். பட் அதுக்கு பக்கத்தில் சீனிவாசன் மிட்டாய் கடை. நாங்கள் ரெகுலராக பைக்கில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்துச்சு இதுன்னு காரில் வந்தாலும் சரி இங்கே தான் ஸ்டாப் போடுறது. இங்கே வந்து காரச்சவ் ஃபேமஸாக அடித்து வாங்கிடுவோம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்க. ஹெல்மெட் இது? ஆமாம், ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருக்கு. நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாம். இந்த இப்போ இது வந்து இது டிவியா? அது மேப்பு பார்க்குறேங்கண்ணே. மேப்பு பார்க்க வெளியூருக்குலாம் போவேன். இது எந்த ஊருக்கு போகுது, எந்த ரோடு, எந்த இடம், எவ்வளோ தூரத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எங்கெங்க இருக்குது எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும். வழியும் காட்டுமா? வழியும் காட்டும். எந்த ரூட்டு போனால் இது எந்த ரூட்டு போனால் பாதையை காட்டுறதா? ஆமாம். என்ன அது பெட்ரோல் கேன். பட்டா ஐயா வரேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டயபுரம் லெஃப்ட்டு கட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு எட்டயபுரத்தோட சிறப்புகளை பாருங்களேன். மகாகவி பாரதியார் பிறந்த வீடு, மகாகவி பாரதியார் மணிமண்டபம், சீதா புராணம் இயற்றிய உமறு புலவர் மணிமண்டபம், நாதஜோதி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் மணிமண்டபம். பாருங்க, எட்டயபுரம் சாதாரண ஊர் இல்லைங்க. பல வரலாற்று பெரியவர்களை, ஒரு நம்ம தமிழர்களை தலைநிமிர செய்தவங்களை பெற்ற ஊர் எட்டயபுரம். பாரதியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தள்ளி இருக்குமே. இந்த ஸ்பீட் பிரேக்கரா போர்டு போட்டிருக்குமே, அந்த இருக்குல்ல, இதில் தான் உள்ளே இருக்குது பாரதியார் வீடு. நம்ம கேரளா வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. எனக்குமே அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் ரியலாக என்ஜாய் பண்ணும்போது நான் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி போடும்போது இன்னும் ஒரு பெரிய உற்சாகம் பிறந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுவும் கடைசி வீடியோ இருக்குது, ஐயோ அல்டிமேட்டுங்க. அதுவும் அந்த காட்டுக்குள்ளே மாட்டினது, அதை அந்த ஃபீலிங்கை அப்படியே நான் வந்து வெளிப்படுத்தியிருப்பேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன மாதிரி நான் நினச்சனோ யோசிச்சனோ அதை அப்படியே நான் வெளிப்படுத்தியிருப்பேன். அந்த எடிட் பண்ணி போடும்போதும் நல்ல சப்போர்ட்டு கொடுத்தீங்க. செம்ம ஹாப்பிங்க எனக்கு. இதே மாதிரி வர்றப்போகிற வீடியோக்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டு கொடுங்க. மக்களே சப்போர்ட்டு கொடுங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் பற்றிலாம் உற்சாகமாக அங்கங்கே 4 பக்கம் சுற்றி போய் எனத்தையா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களே மகிழ்விச்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள் பொண்ணான நேரத்தை மகிழ்ச்சியானதாக மாற்றுறதுல நான் ஒரு நாளும் சளைக்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிடுறேன் காய்ஸ். அதனால் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாரும்
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே அந்த பக்கம் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான டிங் டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. சரியா? NH44க்கு வந்தாச்சு. அந்த NH38லேருந்து ஆரம்பித்து எட்டயபுரத்தில் உள்ளே வந்து கோயில்பட்டியில் ஏறி இப்போ NH44க்கு வந்தாச்சுங்க. மேலே போகிற வண்டி, கீழே வர்ற வண்டி. விருதுநகர் மாவட்டம், தங்களை அன்புடன். ஓ, அடுத்து அவ்வளோதான், கோயில்பட்டி முடிஞ்ச உடனே தூத்துக்குடி முடிஞ்சிட்டா? விருதுநகர் மாவட்டம், சாத்தூர், சிவகாசிலாம் விருதுநகர் மாவட்டம்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவகாசி 36 கிலோமீட்டர் இருக்குது. ராஜபாளையம் அதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு, 50 கிலோமீட்டர் இருக்குங்க. சிவகாசி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நான். சிவகாசியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ராஜபாளையம் போயிடுவோம். சரிங்களா? அடாடாடாடா சார், நம்ம 9:45 தான் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து கிளம்புனேங்க. மணி 11:15 தான் ஆகுது, அதாவது 1.5 மணி நேரம் தான் ஆகுது. நான் சாத்தூர் வந்தாச்சு, சாத்தூர் கிட்டத்தட்ட வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் சிவகாசி கட் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் சிவகாசியே போவேன். அப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சிவகாசிக்கு வந்துருக்கேங்க. ஐயோ, இப்படியெல்லாம் வண்டி ஓட்டினா வண்டிக்காமோடும். வண்டியை தூக்கி குப்பையில் போட வேண்டியது தான்டா. டேய், ஒழுங்காக மரியாதையாக கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறா. வா, அப்படியே நம்ம வந்து சாத்தூர் ஊரை தாண்டி ரைட்டில் திரும்பினோம்னா சிவகாசி, ராஜபாளையம் சிவகாசி போயிடலாங்க. அப்படியே லெஃப்டில் இறங்குதா? போட்டிருக்கல சிவகாசி, லெஃப்டில் திரும்பணும். இந்த பஸ்ஸு திரும்புறதுக்குள்ளே திரும்பணும், இல்லை வீல்லே மாட்டிக்கிடுவோம். A few moments later. கூகுள் சிவகாசி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு, அவுட்டரில் கூப்பிட்டு போகாமல். ஐயப்பா, மத்தியான நேரமும் இவ்வளோ டிராஃபிக்கு, என்னங்கடா இது? இன்னும் எவ்வளோ போகணும்? இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடியே ஊர் நமக்கு வந்து மல்லி அப்படிங்கிற ஒரு ஊர். ஓ, சாரி தாத்தா, சாரி. என் மேலே தான் தப்பு. திட்டாதியே, மனசுக்குள்ளே திட்டாதியே. பாடா, ஒரு வழியாக சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சிவகாசி ரயில்வே கேட், ரயில்வே ஸ்டேஷனே பக்கத்தில் தான் இருக்குங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டரா. நான் எங்கே போகிறேன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலை, அதுக்கு முன்னாடியே, அதான் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடியே மல்லிங்கிற ஒரு ஊரில் அந்த செலிபிரிட்டி இருக்கிறாரு. யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஜெய்முனி ப்ரோ தான். 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் தமிழ் ஜெய்முனி ப்ரோவை நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அவர் வீட்டில் தான் என்னுடைய அந்த பேனியர் பாக்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க. இவ்வளோ நேரம் சொல்லாமல் இப்போ கடைசியாக சொல்கிறேன் பற்றிலா. இதுதான் என்னமோ பெரிய ட்விஸ்ட் வைக்கிறவங்களாம், ட்விஸ்ட்டு மண்ணா கட்டி. ஸோ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்குங்க. அப்போது அவர் ஏற்கனவே ஒரு பேனியர்ஸ் மாட்டியிருந்தார் இல்லையா? ஸோ அதே பேனியர்ஸ் தான் நானும் வந்து என்னோடய SD அட்வென்ச்சருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கேருந்து அங்கே போய் நம்ம மாட்டணும். ஏன்னா என்னோடய அட்ரஸ் போட்டு எனக்கு எப்படி மாட்டணும்னு தெரியல. ஸோ அதனால் அவர் ப்ரோ நீங்களே உங்கள் அட்ரஸே போட்டுருங்க, உங்கள்கிட்ட வந்த அப்புறம் நான் வந்து மாட்டிக்கிடுறேன் அப்படின்னு. ஏன்னா பேனியர்ஸ் மாட்டுறதுக்கு ஒரு இடம் போய் மாட்டினா அது ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட மாட்டினா நல்லா இருக்காது. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே மாட்டியிருக்கிறாரு. அவரோட வண்டியில் செம்ம ஃபிட்டாக மாட்டி கொடுத்த மெக்கானிக் ஒருத்தர், நல்ல அனுபவசாலி ஒருத்தர் இருக்கார். ஸோ அதனால் அவர்கிட்டே நம்மளே மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே வந்திருக்கேன். அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால தான் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது. செம ஸ்மூத்தாக இருக்குங்க ரோடு. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எனக்கு பின்னாடி பேக்கு ஒன்று வச்சுருந்தேன். அந்த பேக்கு வந்து கொஞ்சம் வர வர பெருசாகிட்டே இருக்குது. அதனால் இடிச்சிக்கிட்டு இருக்கு பின்னாடி இருக்கிற டப்பாவில். அதனால் நான் முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ வீடியோவிலே வந்து நான் அப்படியே என்னமோ ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், டேங்க்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது அவருடைய ஊருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் ஊற்றதுக்கப்புறம் என் பேக்கும் ஃப்ரீ ஆயிரும், என் முதுகும் ஃப்ரீ ஆயிரும். மல்லி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்தாச்சு. முள்ளிக்குளம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஊருங்க. ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டி ஊருன்னு சொல்ல முடியாது. 2 கட்டானா இருக்குது. இதில் வந்து நம்ம நண்பருடைய கடை வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். அவர் கடைக்கு தான் வர சொன்னார்.
ஏன்னா நான் வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டார், நான் வீட்டுக்கு வர்ற நேரம் லேட் ஆகிடுச்சு. அவர் அதனால் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்துட்டாருங்க. இதில் தான் இருக்கும் கடை. எங்கே காணும்? இந்தா இருக்கு. ஐயா பிரியா ரெடிமேடு ஓனருங்களா? பிரியா ரெடிமேடு ஓனருங்களா? அப்படியா? மல்லி. ஆமாம், மல்லி மாதிரி மணக்குதே. வணக்கம் அண்ணா. யாரு அண்ணே? சர்பத் வியாபாரமா? அட பாய்களா. ஆமாம், வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாட்டேன். அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய. பிள்ளைகள் எங்க? லேட் ஆகுமா முடிய? குட்டி பிள்ளைகள் தானே, மத்தியானத்தோட முடியும். அப்படியா? இல்லை கரெக்டாக சொல்கிறாப்லையா? வண்டி வாங்கி தாண்டா வாங்கி தரியா அப்படின்னா இதுவா? இதனால இந்த பக்கம் சர்பத் ஊத்திருப்பாரு, அந்த பக்கம் வந்து நன்ன மோர் அப்படியே உறிஞ்சி குடிச்சிடுவாரு. நல்ல ஐடியா தலைவர. இங்கே ஒரு பைப்பு போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு நமக்கு ஆக்சிஜன் இதெல்லாம் முதுகில் போட்டுட்டு 2 லிட்டர் தூக்கிட்டு போகிறீங்க, 5 லிட்டரு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், அண்ணனை பார்த்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாப்படி, சாப்பிட கூப்பிட்டு போகிறாப்படி. எனக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிறாப்படி. எதுக்குன்னு தெரில. ஒழுங்காக மனசு சாப்பிட்ருக்க வேண்டியதானே. என்னையெல்லாம் நம்பலாமா? ஒரு நேரத்துக்கு நேற்ற மாதிரியே நான் இருப்பேன். சூப்பர், ஆளை பார்த்தாச்சு. ஸோ வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறதுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், ப்ரோவோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெய்மணி ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னாரு. பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா போகிற இடம்லாம் சோறு கிடைக்க பற்றிலாம், அது ஒரு பெரிய ஹாப்பி. நம்ம வண்டி இங்கே ரெடியாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ தனியாகவே உங்களுக்கு போடுறேன். ஏன்னா பேனியர்ஸ் மாட்டுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு HD அட்வென்ச்சரில் பேனியர்ஸ் எல்லாமே மாற்றி கம்ப்ளீட் ஒரு மாடிஃபிகேஷன் பைக்காக நம்ம வண்டி மாறப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். யாரா இவன் டேமேஜாக இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. ஜெய்.